மத்திய அமைச்சரவையில் இன்று மாற்றம் செய்யப்படுகிறது. புதிதாக பொறுப்பேற்க உள்ள அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் காலையில் 11 மணிக்கு பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இரண்டாவது முறையாக மாற்றம் செய்யப்படும் மத்திய அமைச்சரவையில் 19 புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அதேபோல் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தலித் இனத்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தெரிகிறது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை சந்திக்க இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து மகேந்திர பாண்டே, பிரதீப் சுக்லா, ரஜ்வீர் ஆகியோர் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத் மாநிலத்தில் இருந்து புருஷோத்தம் ரூபாலா, மன்சுக்பாய் மண்டவியா அமைச்சர்களாக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த அர்ஜுன் ராம் மேக்வல், பிபி சௌத்ரி ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்கலாம் என தெரிகிறது. டெல்லியில் இருந்து விஜய் கோயல், மேற்கு வங்கத்தில் இருந்து எஸ் அலுவாலியா, உத்தரகண்டில் இருந்து அஜய் தம்படா ஆகியோர் அமைச்சர்களாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அப்னா தள் கட்சியைச் சேர்ந்த அனுப்பிரியா பட்டேலுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்று தெரிகிறது. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்துள்ள சிவசேனா கட்சியைச் சேர்ந்த அனில் தேசாய் மற்றும் இந்திய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ராம்தாஸ் அத்வாலே ஆகியோருக்கும் அமைச்சரவையில் இடம் அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டுமின்றி அமைச்சர்கள் பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன், தர்மேந்திர பிரதான் ஆகியோருக்கு கேபினெட் அமைச்சர்களாக பதவி உயர்த்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டிற்குள்ளான நிகல்சந்த் மற்றும் பஞ்சாப் தேர்தலை முன்னிட்டு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள விஜய் சாம்பிள் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நஜ்மா ஹெப்துல்லாவும் முதுமை காரணமாக அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.